லாவால இருந்து அக்னி 2 அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் போனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இந்த ஃபோனோட தராங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்க பெல் ஐக்கனே பிரஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும். மோல இந்த லாவா அக்னி 2 5G பொறுத்தவரையும் 5G ஃபோனாக வருது. அதாவது 5G பேண்ட் என்னெல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 13 5G பேண்ட் சப்போர்ட் ஆகுது. ஸோ 5G சிக்னல் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டியூல் 4G VoLTE சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து சைடில் கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 950 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போது. HDR10 சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் லேட்டஸ்டான மீடியாடெக்கோட Dimensity 7050 அப்படிங்கிற 6 நானோமீட்டர் ப்ராசர் பயன்படுத்துறாங்க. 7050 அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ப்ராசர் நினைப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து மீடியாடெக்கோட Dimensity 1050 அப்படிங்கிற ப்ராசர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ப்ராசரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பேரை மட்டும் மாற்றி வந்து Dimensity 7050 அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. GPU பெர்ஃபார்மன்ஸோட கிளாக் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. மற்றபடியாக பெரிய வித்தியாசம் இல்லை. ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஆப்ஸ் ரன் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் பார்க்கும்போது மிஸ்டிங் கேம்ஸும் சில ஹெவியான கேம்ஸும் விளையாடலாம். மற்றபடி இந்த ஃபோன் வந்து 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனோட வருது. மேலும் இந்த ஃபோன் வந்து கேமிங் விளையாடும்போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இதில் ஒரு 3rd gen வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாசிஸ் லீனியர் மோட்டரும் இதில் கொடுத்துருக்கறதுனால நமக்கு வந்து வைப்ரேஷன் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். மற்றபடியாக நமக்கு இதில் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இந்த ஃபோன் Android 13 OSல ரன் ஆகுது. மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து 2 Android அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதாக வந்து லாவா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட இன்னொரு ஹைலைட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட கேமராஸ். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 4 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.5 இன்ச்க்கான சென்சாராக வருது. f1.8 ஆப்பர்ச்சர்ல வருது. மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு அல்ட்ரா வைட் கேமராவும், மூணாவதாக ஒரு டெப்த் சென்சரும், நாலாவதாக மேக்ரோ சென்சர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கும் எதிர்பார்க்கலாம். மற்ற 3 கேமரா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி செல்ஃபி கேமரா வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. லாவா இந்த ஃபோனை வந்து வெறும் 16 நிமிஷத்தில் 50% சார்ஜ் வந்து ஏறிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் தான் லாவா வந்து இதுவரையும் தயாரிச்சதுல வந்து இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறக்கூடிய ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக இந்த லாவோட அக்னி 2 5Gயோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 21,999 அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோன் இந்த பிரைசிங் ஓகே இல்லைன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ராசர் ஓரளவு ஓகே தான். மற்றபடியாக நமக்கு வந்து மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நெகட்டிவாக தெரியுது. பிரைமரி கேமரா ஓகே, மற்ற 3 கேமரா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. மற்றபடி பேட்டரி 5G பேண்ட் மாதிரியான விஷயங்கள் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த பிரைசிங் வந்து இந்த ஃபோன் ஓகேன்னு தான் தெரியுது. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.